இந்த பட்டு ரோஸு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கடையில் இந்த கம்பி விற்கிறாங்க. ஒரு கம்பி 2 ரூபா. இதை வாங்கிக்கிடணும். அப்போ பட்டு ரோஸுக்கான உள்ளன் நூல் ரெட் கலர் இருக்குது. அதில் பட்டு ரோஸ் கலரு, இது ரெட் கலரு இருக்குது. அப்புறம் உள்ளன் நூல் வேணும். அப்போ அந்த கம்பியை இந்த தேவையான அளவுக்கு இப்படியே வெட்டிக்கிடணும். வெட்டிக்கிட்டு அதோட தளவு பகுதியை கொஞ்சம் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இன்னொரு கம்பி எடுத்து அதையும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு அடுத்து இந்த உள்ளன் இப்போ ரெட்டு நம்ம குட்டி ரெட்டில் பின்ன இந்த விரலில் ஆள்காட்டி விரலில் இப்படி வச்சு 1 2 3 4 5 தடவை சுற்றியாச்சு. அப்புறம் அந்த நூலை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த விரலை விட்டு எடுத்துருக்கேன். உடனே இந்த வளையம் போட்டு வச்சுருக்கோமா, அதுக்குள்ளே அப்படி விட்டு அதை டைட் பண்ணிடணும். அந்த கொண்டி மாதிரி வச்சுருந்தேன்ல, அதை அப்படியே டைட் பண்ணிடணும் ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கம்பி வச்சுருந்தேன்னா அதை அப்படி இதை டைட் பண்ணிடணும். புரிஞ்சிச்சா? அந்த பொடி கம்பியை வாங்குகிறோம். அந்த 2 ஏதோ ஒரு அளவுக்கு வெட்டிக்கிட வேண்டியது. உள்ளன் நூல் அந்த விரலில் சுற்றி 5-6 சுற்றிட்டு அந்த 2 பக்கமும் கம்பியை மாட்டிக்கிட்டோம். உடனடியாக இந்த கம்மை, இந்த பச்சை கலரு நூலை எடுத்து அந்த முடிச்சு போட்டுரும். நான் இப்போ விட்டுரும்ல, அதனால் அப்படியே அந்த முடிச்சு போட்ட வேண்டியது. இன்னொரு முடிச்சு போட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்கு நூல், உள்ளன் நூல், அதை எடுத்து 2-3 சுற்றி அப்புறம் அதை முடிச்சு போட்டுக்கணும். ஒரு முடிச்சு, அப்புறம் 2 முடிச்சு போட்டாச்சு. அப்புறம் உள்ள நூலை கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போது 2ஐயும் இது பண்ணியிருக்கேன். இப்போது ஃபெவிகா அந்த ஒட்டும் இதை கொண்டு இதை கொட்டுறேன். இந்த கம்பியில எல்லாம் அந்த ஒட்டும் திரவத்தை கொட்ட வேண்டியது. அப்புறம் அந்த நூலை அப்படியே சுற்ற வேண்டியதுதான். ஒட்டும் திரவத்தை போட்டு அப்படியே அந்த கையில் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? இந்த அழகாக வருதா? கம்பியே தெரியல. இப்போ பச்சை கலர் காம்பு. இந்த பக்கம் சுற்றியாச்சு. அதே போல் இந்த பக்கம் இருக்குல்ல, அதையும் இதையும் என்ன செய்யணும்,
இதுலேயும் அந்த ஒட்டும் திரவத்தை கொட்டி கொட்டி அந்த கம்பியில் சுற்றணும். நல்லா ஒட்டி இடங்கேப் இல்லாமல் சுற்றணும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பட்டு ரோஸு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். குட்டி ரோஸு, பட்டு ரோஸு, ரெட்டு ரோஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் யூடியூப்பில் பார்த்து தான் இதை படித்தேன். யூடியூப்பில் ஒரு பொண்ணு அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாளா, அது ஈஸியாக இருக்கே அப்படின்னு நானும் படிச்சுட்டேன். அது பார்க்க பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோதான். இந்த முதல்ல பின்னே இந்த இருக்குது, இந்த இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? இந்த இதை கட் பண்ணுறேன். 2 ரோஸ் தான் வந்துருச்சு, பட்டு ரோஸ். எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா? இப்போது அந்த கட் பண்ணியாச்சு, இங்கே வந்துருச்சு, பூத்துருச்சு. அப்புறம் இந்த இது கூட இதை வச்சு முறுக்கிருங்க, சரியா? அப்புறம் 2 முறுக்கு முறுக்கிட்டு அடுத்து ஒன்றை வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முறுக்கு முறுக்கிக்கிட வேண்டியது. அடுத்து இந்த இருக்குது, அடுத்து ஒன்றை வச்சுக்கணும். இந்த முறுக்கியாச்சு. இப்போது 4 பூ பூத்துச்சு, 4 பூவு பூத்துச்சு. இப்படியே 4 நாளாக போட்டுட்டு ஒரு கப்பில் மூடியில் ஓட்டை போட்டு, அவ்வளோதான். கப்பு இந்த ஒரு டப்பா தான், அதில் மூடியில் ஓட்டை போட்டு அதில் சொருகி வச்சுருக்கு ரெட்டு ரோஸ். நன்றி நேயர்களே.